Hi friends, வணக்கம் and welcome to Shamu's Recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சீஸ் பிரெட் ஆம்லெட். இது குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதை பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ் சீஸ் எல்லாம் வச்சு ரொம்ப டேஸ்டியாக பண்ண போகிறோம். ஒன்று சாப்பிட்டாலும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 4-5 பிரெட்டை எடுத்து சென்டரில் இருக்கிற சாஃப்டான பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அவுட்டர் லேயரை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இதை செப்பரேட்டாக வச்சிடலாம். நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். உள்ள ஸ்டஃப் பண்றதுக்காக கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 கப் பொடியா சாப் பண்ண பெரிய வெங்காயம், 1/2 கப் கேப்சிகம், 1/2 கப் துருவின கேரட், 1/2 கப் தக்காளி, 1/2 கப் கொத்தமல்லி இலைகள், கூடவே சாண்ட்விச் சீஸ் ஸ்லைஸ் 4 எடுத்திருக்கேன். எத்தனை பிரெட் எடுத்துக்கிறோமோ அதே குவான்டிட்டி எக்கும் சீஸும் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல 4 எக்கை உடைச்சு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சாப் பண்ண பெரிய வெங்காயம், சீட்ஸ் இல்லாம கட் பண்ண தக்காளி, துருவின கேரட், சின்ன சின்னதா கட் பண்ண கேப்சிகம் அண்ட் நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சு கொஞ்சமா பட்டர் சேர்த்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் தான் சேர்க்கணும்னு இல்லை, ஆயில், தேங்காய் எண்ணெய், கீ எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் பிரெட்ல கட் பண்ண அவுட்டர் லேயரை தவால வச்சுக்கலாம். பிரெட்டோட கேப்ல முட்டை கலவையை சேர்த்துக்கோங்க. ஓரங்கள் எல்லாம் கவர் ஆகுற மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபில ஸ்டார்டிங்ல இருந்தே லோ ஃப்ளேம்ல வச்சு தான் குக் பண்ணணும். முட்டை கலவையை சேர்த்துட்டு மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள எக் பர்ன் ஆயிரும். இதுல கொஞ்சமா ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நல்ல காரமா வேணும்னா வெஜிடபிள்ஸ் கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேல சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். இதுல மொசரல்லா சீஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச்சியா வரும். அகைன் முட்டை கலவையை ஒரு ஸ்பூன் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிரெட்ல கட் பண்ண சாஃப்டான பார்ட்டை இதுக்கு மேல வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேல மறுபடியும் முட்டை கலவையை சேர்த்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு மட்டும் அப்படியே குக் ஆகட்டும். இப்ப ஜென்டிலா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, கரெக்டா குக் ஆகி வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணோம்னா சீக்கிரமாவே கருகிரும். இந்த மாதிரி கலர் வராது. இந்த சைடும் சிம்லே வச்சு 3ல இருந்து 4 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, 2 சைடுமே நல்லா குக் ஆயிருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப நமக்கு டேஸ்டியான சீஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிருச்சு. இத கட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம உள்ள வச்சிருக்கிற சீஸ் மெல்ட் ஆகி சூப்பர்பா வந்திருக்கு. சாப்பிட செம்ம டேஸ்டியா இருக்கும். நம்ம எக்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனித்தனியா கொடுத்தோம்னா குட்டீஸ் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி சீஸோட சேர்த்து கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு எக்கோட கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி.
நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.